நடக்கும்போது நடக்க முடியல, கால்கள் வந்து ரொம்ப வலிக்குது அப்படின்னா உடல்ல கால்சியம் லெவல் குறையுது. அதாவது எண்பு தாது எல்லாமே நமக்கு எலும்புகள் சம்பந்தப்பட்டு எண்பு தாது வலிமை இழப்பதினால் வரக்கூடிய பிரச்சனை தான். அந்த மூட்டு வலிக்கு ஒரு சிறப்பான ஒரு குடிநீர் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கஷாய வகை, இதை நம்ம பயன்படுத்தலாம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். மூட்டு வலி, இந்த மூட்டு வலி பிரச்சனை அதாவது வயதான நபர்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு, குழந்தைகள் கூட என்னென்னா நடக்கும்போது நடக்க முடியல, கால்கள் வந்து ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆஃப்டர் சைல்ட் பர்த், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம், சைல்ட் பர்த்துக்கு அப்புறம் நிறைய பெண்களுக்கும் இந்த மூட்டுக்களில் வலி இருக்குது. இந்த மூட்டு வலி முக்கியமாக பார்த்தோம்னா லோ பேக் பெயின், இடுப்பு வலி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு சரியாகிறதுக்கு என்னென்ன செய்யலாம், எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா நம்ம உடலில் கால்சியம் லெவல் குறையுது. அதாவது எண்பு தாது அப்படின்னு சொல்லுவோம். 7 தாதுக்கள் நம்ம உடலில் இருக்கிற மாதிரி அதில் எண்பு அப்படின்னு சொல்கிற எலும்புகள் ரொம்ப முக்கியமான ஒரு தாது. இந்த தாதுக்களோட வலிமை குறையும் பொழுது தான் நமக்கு இந்த மாதிரி மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வலி இருக்குது. பொதுவாக கால்சியம் குறைபாடு இருந்தாலோ, நம்ம உடலில் பேசிக்கான நியூட்ரிஷன் இல்லைன்னா அதுக்கப்புறம் சைனோவியல் ஃப்ளூயிட் நமக்கு குறைவு ஏற்பாடு இருக்கும். அதாவது நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய 2 எலும்புகள் சேருதுன்னா அந்த இடத்துல லூப்ரிகேஷனுக்காக நமக்கு வந்து ஒரு ஃப்ளூயிட் இருக்கும், சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்ட்டு. இந்த ஃப்ளூயிட் நமக்கு குறைந்து ஒரு ட்ரைனஸ் ஏற்படும் பொழுது மூட்டுக்களில் அதிகமான வலி இருக்குது. ஒவ்வொரு ஜாயின்ஸ்லையுமே இந்த பெயின் இருந்துச்சுன்னா சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து குறையுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்லேயும் நிறைய பேருக்கு பெயின் இருக்கும். கையை வந்து தூக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ரோஷன் ஷோல்டர். இந்த கம்ப்ளைண்ட்டு நிறைய பெண்களுக்கு இருக்கும். ஏன்னா அந்த கையை தூக்கும்போது ஒரு அளவுக்கு மேலே தூக்க முடியல, நமக்கு வந்து ட்ரெஸ் வியர் பண்ண முடியல, கிச்சனில் குக் பண்ண முடியல, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களும் நம்மளால் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். இந்த ஃப்ரோஷன் ஷோல்டர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அப்படியே ஸ்டிஃபான மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே கையை வந்து ரொட்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணும்போது கையை தூக்கி ரொட்டேட் பண்ணவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீ ஜாயிண்ட்டில் நிறைய பேருக்கு வலி இருக்கும். நீ ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது உடலோட எடையை வந்து தாங்கக்கூடியது நீ ஜாயிண்ட், ஆங்கிள் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். கீழே இருக்கக்கூடிய ஆங்கிள் ஜாயிண்ட், இது கொஞ்சம் உடல் பருமன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிகமான வலி இருக்கும். இதில் வலி இருந்துக்கிட்டே இருக்குன்னா டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இயர்லி ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு டயக்னோஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதில் என்ன ஆகும்னா ஆஸ்டியோஃபைட் சேஞ்சஸ் வந்து நம்ம நல்லாவே பார்க்க முடியும். ஆஸ்டியோஃபீனியா அப்படின்ற ஒரு கண்டிஷனும் இதில் இருக்கும். இதில் பார்த்தோம்னா ரொம்ப ட்ரைனஸ் ஆகி எலும்புகளுக்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து ரொம்ப குறைஞ்சி நம்ம நடக்கும்போதே ஒரு மாதிரி கழுக்குன்னு சவுண்டு வரும். நிறைய பேருக்கு நடக்கும்போது கழுக்குன்னு ஒரு சவுண்டு வர்றதை நம்ம பார்ப்போம். அப்போது எலும்புகள் ஒன்றோடு ஒன்று அந்த தேய்மானம் ஏற்பட்டு வரக்கூடிய அந்த சவுண்டு. அப்போது நாளடைவில் என்ன ஆகுனா ஒரு இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு ஸ்வெல்லிங் ரொம்ப அதிகமாகும். நம்ம வந்து சித்த மருத்துவத்தில் இந்த வாத நோய்களை குறைக்கக்கூடிய நிறைய மருந்து சிகிச்சை முறைகளை சித்த மருத்துவத்தில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம இந்த குடிநீர் வகைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதாவது கஷாயம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கஷாயம் வகை எதற்கெல்லாம் சிறப்பாக பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக இந்த வாதம் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய பிரச்சனைகள், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸாக இருக்கட்டும், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா வாதம் அப்படின்னு சொன்னாலே 80 வகையான வாதம் சொல்கிறோம். இதில் முக்கியமாக ஒரு சிலருக்கு அந்த மூட்டு வலி அப்படின்னு சொல்கிறது பெயின் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். ஷோல்டர் ஜாயிண்டில் பெயின் இருக்குது, அடுத்தது வந்து நீ ஜாயிண்டில் பெயின் இருக்குது. இது கழுத்து வலி, தாங்க முடியாத கழுத்து வலி சொல்லுவாங்க. இதுக்குமே என்னென்னா இந்த செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சகனவாதம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. அதாவது கழுத்து எலும்புகள் தேய்மானம் ஏற்பட்டோ அந்த எலும்புகளுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்க் வந்து பல்ஜ் ஆகும்போது நர்வ் கம்ப்ரெஷன் ஆகும்போது நமக்கு அதிகமான வலி இருக்கும். தோள்பட்டை வலி, கைகளில் வலி, குறிப்பாக சொல்லணும்னா கை விரல்கள் வந்து மறுத்து போகிற மாதிரியான ஒரு வலியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு எலும்புகள் சம்பந்தப்பட்டு எண்பு தாது வலிமை இழப்பதினால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான்.
இந்த ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இதை நம்ம சரி செய்யணும்னா எந்த மாதிரியான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும்? எலும்புகள் வலிமையாக இருப்பதற்கு, மூட்டுக்களில் பிரச்சனை வராமல் இருப்பதற்கு அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வுனா என்னென்ன செய்யலாம்? ஸோ ஆரம்பத்திலே நம்ம கால்சியம் நிறைந்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா அந்த கால்சியம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள்னு சொல்லும்போது தினமுமே பார்த்தோம்னா ஒரு கால்சியம் டேப்லெட்டை நம்ம சாப்பிட்டுட்ருப்போம். அந்த மாதிரி வேண்டாம். இயற்கையான முறையில் அந்த கால்சியம் நம்ம மெயின்டைன் பண்ணணும். இதில் முக்கியமாக அந்த பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் இருக்காங்க இல்லையா, பாலூட்டும் தாய்மார்களுக்கு நேச்சுரலாகவே உடலில் கால்சியம் லெவல் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு சிலர் கால்சியம் டயட்டை எடுக்காமல் இருப்பாங்க. என்னென்ன காரணங்களால் அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு ஸ்டோன் இருக்குங்க, இதுக்கு முன்னாடி ஸ்டோன் இருந்துச்சு, கிட்னியில் ஸ்டோன் இருக்கும்பொழுது சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம், அதுலேருந்தே நான் கால்சியம் டயட்டை குறைச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு சிறுநீரகங்களில் கற்கள் இருந்து அதுக்கப்புறமும் கால்சியம் டயட்டை எடுக்காமலே இருந்தீங்கன்னா நம்ம போனில் இருந்து கால்சியம் பாடியோட ஃபங்க்ஷனுக்கு எடுக்க ஆரம்பிச்சுக்கும். ஸோ அப்போது நமக்கு போன் டென்சிட்டி குறைய ஆரம்பிக்கும், டீமினரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம உடலில் இருந்து கால்சியம் லெவல் எடுக்க எடுக்க டோட்டலாக நம்ம பாடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கால்சியம் லெவல் குறைந்து மூட்டுக்களில் எலும்புகள் தேய்மானம் அடைய ஆரம்பிச்சிடும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி இருக்கும்போது நேச்சுரலாக கால்சியம் சோர்ஸ் எது எதில் இருக்குது? நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் இதற்குனே நிறைய மூலிகைகள் இருக்குது. ஸோ அதை ஸ்பெஷலாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். கால்சியம் நிறைந்திருக்கக்கூடிய நிறைய மூலிகைகள், அதாவது மூலிகைகள் அப்படின்னு சொன்னாலே இதில் நிறைய மினரல்ஸ் இருக்கும். அதில் கால்சியம் சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய சில மூலிகைகளையும் நம்ம பயன்படுத்தலாம். இதுக்கு அந்த மூட்டு வலிக்கு ஒரு சிறப்பான ஒரு குடிநீர் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கஷாய வகை, இதை நம்ம பயன்படுத்தலாம். மூட்டு வலிக்கு நமக்கே தெரியும் முடக்கத்தான் மிக சிறந்த ஒரு மூலிகை அப்படின்ட்டு. அதாவது முடக்கு அறுத்தான் நம்ம மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வலிகளை போக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை. ஸோ இந்த கஷாயத்தை நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷல் மெடிசனாக கொடுத்துட்ருக்கோம். அதாவது வாதம் தொடர்பான நோய்களுக்கு இந்த கஷாய மருந்தை கொடுத்துட்ருக்குறோம். இதில் என்னென்ன மூலிகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முடக்கருத்தான் இருக்குது, அதுக்கப்புறம் மிக முக்கியமாக சாரணை, நாயுருவி இருக்குது, கடுக்காய் தோல், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கரிமஞ்சள், நம்ம உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள், மரமஞ்சளும் இதில் சேர்ந்துருக்கு, சிற்றரத்தை சேர்ந்துருக்கு, அக்ரஹாரம், அமுக்ரா கிழங்கு, தண்ணீர் விட்டான் கிழங்கு, நிலப்பனங்கிழங்கு. ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்ந்து நம்ம ஒரு கஷாயம் மருந்தாக பயன்படுத்தும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான இந்த வாதம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ வாதம் நம்ம உடல்ல இருந்து குறைய நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். இப்போது அந்த சத்துக்கள் அப்படின்னு சொல்கிறது திரும்ப நமக்கு ரீஜெனரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போது அந்த கால்சியம் லெவல் ஏன் குறையுது, அதை சரி செய்யறதுக்கான வழிமுறைகள்லாம் அந்த கீரைகள், காய்கறிகள், ஃப்ரூட்ஸ், முக்கியமாக மில்லட்ஸ் உணவில் சேர்த்து சாப்பிடும்பொழுது நம்ம உடலில் கால்சியம் லெவல் மெயின்டைன் ஆக ஆரம்பிக்கும். அப்போ மூட்டு வலி இருக்கிறவங்க இதை தாண்டி வேறு என்ன பண்ணலாம்னா, நமக்கு ஆயில் மசாஜ் மற்றும் ஒற்றட முறைகள் ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஆயில் மசாஜ் அப்படின்னு சொல்லும்போது இந்த எண்ணெய் சார்ந்த மருந்துகள், அதாவது சிட்ராமனுக்கு எண்ணெய் நம்ம சொல்கிறோம், அதிலிருந்து செய்யக்கூடிய சிட்ராமனுக்கு எண்ணெயை பயன்படுத்தி செய்யக்கூடிய தைல வகைகளை நம்ம பயன்படுத்தலாம். இதில் பேசிக்காக பார்த்தோம்னா நம்ம தினமுமே பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் வகைகள், இந்த சிவப்பு குக்கில் தைலம் பயன்படுது, அதுக்கப்புறம் வாத கேசரி தைலம், காய திருமேனி தைலம், இந்த மாதிரி ஏதாவது தைலம் யூஸ் பண்ணும்போது நமக்கு மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வலிகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். அதே மாதிரி கல்லுப்பு ஒற்றடமோ இல்லை வெந்நீர் ஒற்றடமோ நம்ம பயன்படுத்தும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் வலிமை அடைய ஆரம்பிக்கும். ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதற்கு முழுவதுமாக தீர்வுகள், சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் இருக்குது, அதை நம்ம பயன்படுத்தலாம். மூட்டு வலி தொடர்பான சந்தேகங்கள் இல்லை சிகிச்சைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.